அதுக்கு நம்ம 2 ஸ்டெப்பு பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து எப்போதும் போல் ஸ்க்ரப்பு. அது வந்து நல்லா தேய்ச்சா மட்டும்தான் நம்ம கை வந்து சூப்பராக இருக்கும், கிளியர் ஆகும். அதனால் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து எப்போவுமே ஸ்க்ரப்பு தான். செகண்ட் வந்து பேக்கு. ஸோ வந்து ஸ்க்ரப்புக்காக நம்ம 1 ஸ்பூன் வந்து சுகர் எடுத்துக்கிறோம். அடுத்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் எடுத்துக்கோங்க. கிழங்கு மஞ்சளாக இருந்தாலும் ஓகே, கஸ்தூரி மஞ்சள் மட்டும் வேணாம். கிழங்கு மஞ்சள் பொடி இருந்தால் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா வீட்டில் சமையலுக்காக நம்ம வச்சுருக்க மஞ்சள் பொடி இருக்கு இல்லையா, அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம சேர்க்க போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்க்ரீடியன்ட்ஸ். எப்போதுமே இந்த மாதிரி டர்னை ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுற லெமன் ஒரு 1/2 எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான், நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப்புக்கு தேவையான ஸ்க்ரப்பு ரெடி பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம பேக் ரெடி பண்ண போகிறோம். பேக்குக்காக நம்ம 1 ஸ்பூன் அளவு கடலை மாவு எடுத்துருக்கோம். நீங்கள் எந்த ஸ்கின் டைப்பாக இருந்தாலுமே ஓகே, நீங்கள் வந்து கடலை மாவே எடுத்துக்கலாம். ட்ரை ஆகிடும்னு கவலைப்பட தேவையில்லை. பிகாஸ் நம்ம அதுக்கு தேவையான அளவுக்கு இன்க்ரீடியன்ட்ஸ் நம்ம சேர்த்துருவோம். ஸோ வந்து 1 ஸ்பூன் அளவு நல்ல சுத்தமான கடலை மாவு எடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு கடலை மாவு எடுத்துருக்கீங்களோ சேம் ஈக்குவல் குவான்டிட்டியில் நீங்கள் 1 ஸ்பூன் அளவுக்கு நல்ல கெட்டியான தயிராக எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாக அப்படிலாம் எடுக்க வேணாம், ரொம்ப கெட்டியான தயிராக எடுத்துக்கோங்க. இந்த கடலை மாவு அண்ட் தயிர் ரெண்டுமே டர்ன் ரிமூவலுக்கு அவ்வளோ சூப்பராக ஹெல்ப் பண்ணும். ஸோ வந்து சிம்பிளாக இது ரெண்டையுமே நம்ம வந்து ஒரு ஃபஸ்ட் எய்ட் மாதிரி கூட நம்ம டர்ன் ரிமூவலுக்கு எப்போதுமே ஃபேஸில் எங்கே வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து இது ரெண்டையும் நான் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் வந்து 1 ஸ்பூன் அளவு வந்து ஒரு 1/2 லெமன் எடுத்துருக்கோம் இல்லையா ஸ்க்ரப்பு, பேலன்ஸ் இருக்க 1/2 வந்து இதில் பிழிஞ்சு விட்டுருங்க, இந்த பேக்கில் பிழிஞ்சு விட்டுருங்க. சேம் லெமன் சேர்க்குறதும் இதே ப்ராசஸ்க்காக தான். நம்மளோட ஸ்கின் கலரை லைட்டன் பண்ணும். பேக்லையும் அது இருந்துச்சுன்னா இன்னும் நல்லா ஹெல்ப் பண்ணும் நம்மளுக்கு. ஸோ அதுக்காக தான் நம்ம எடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து இதில் சேர்க்க போகிற இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு ஹனி எடுத்துக்கோங்க. ஹனி நான் இப்போ சொன்னேன் இல்லையா, கடலை மாவு வந்து சில பேருக்கு வந்து ட்ரை பண்ணும். ஸோ அந்த மாதிரி இருந்தாலும் இல்லை வந்து நம்ம இதை வச்சு நல்லா ஸ்க்ரப் பண்ணி தேய்க்க போகிறோம் நம்மளோட கையை. ஸோ அது வந்து ஸ்கின்னு வந்து அஃபெக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காகவும் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக 1 ஸ்பூன் அளவுக்கு சுத்தமான தேன் எடுத்துக்கோங்க. சுத்தமான தேன் எங்கெங்க கிடைக்கிது அப்படின்னு கேட்குறீங்களா? ஓகே, ஏதாவது ஒரு தேன் எடுத்துக்கோங்க. என்ன பிராண்டில் நீங்கள் வச்சுருக்கீங்களோ அந்த பிராண்டை நீங்கள் எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இப்போ எடுத்துருக்க மாதிரி உங்கள் கையில் நல்லா அழுத்தி ஸ்க்ரப் பண்ணுங்கள். இது வந்து ஒரு 3 to 5 minutes பண்ணுங்கள். நல்லா தேய்ச்சா மட்டும்தான் டெட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகும். அது கண்டினியூவாக பண்ணிகிட்டே இருந்தோம்னா வந்து ஸ்கின் வந்து கிளியர் ஆகிடும். ஸோ வீக்லி வந்து 2 times மேக்ஸிமம் கைக்கு பண்ணுறதுனால நீங்கள் ஒரு 3 times 4 times கூட பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். ஸோ நீங்கள் அதை பண்ணிக்கோங்க, நல்லா தேய்ச்சி விடுங்க. இதே எத்தனை மணி நேரம் பண்ணணும் அதை சொல்லிட்டேனா இல்லையா, 3 to 5 minutes நீங்கள் வந்து நல்லா தேய்ங்க. ஃபஸ்ட்டு வந்து லெமன் அந்த தோல் வச்சு நீங்கள் நல்லா பண்ணுங்கள். அதுக்கப்புறமா வந்து தோலை எடுத்து வச்சுட்டு நீங்கள் கையை வச்சு நல்லா தேய்ச்சி விடுங்க. நல்லா அழுத்தமாக தேய்ச்சி விடுங்க. நான் வந்து உங்களுக்கு பண்ணி காட்டுறதுக்காக தான் இப்போ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வந்து நீங்கள் பண்ணும்போது 2 கையிலையுமே ஃபுல்லாக டர்ன் இருக்கிற இடத்துல ஃபுல்லாகவே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. 2 கையிலையுமே அப்ளை பண்ணிக்கோங்க. பெஸ்ட்டு வந்து நீங்கள் வெயிலெல்லாம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் ஈவினிங் டைமில் இதை பண்ணணும். நீங்கள் வெயிலில் போக போகிறீங்க அப்படின்னா இதை ட்ரை பண்ண வேணாம். நைட் டைம்லேயே பண்ணுங்கள், பெட்டர். ஈவினிங் டு நைட் டைம் பண்ணலாம். அவ்வளோதான், நான் விட்டுட்டேன். ஒரு 2-3 minutes கிட்ட விட்டுட்டா போதும். விட்டுட்டு நீங்கள் வந்து வாஷ் பண்ணிவிடுங்க. அது வந்து காயிற அளவுக்கு இந்த ஸ்க்ரப்பும் வந்து ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம கை வச்சுக்கணுன்னு அவசியம் கிடையாது. நல்லா ஒரு தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து வாஷ் பண்ணிவிடுங்க. நம்ம எதுக்காக பேக்கில் வந்து மஞ்சள் சேர்க்கல அப்படின்னா ஒரு எல்லோயிஷாக ஆகிடும். நம்மளோட ஹேண்ட் எப்படி இருக்கும்னா கலர் கொடுக்குற மாதிரி தெரியாது, எல்லோ கலராக தெரியும். ஸோ வந்து நம்ம ஸ்க்ரப்பில் வந்து மஞ்சள் சேர்த்து டர்னை ரிமூவ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து இதை நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வந்ததுக்கப்புறமா நம்ம சேர்த்து வச்சுருக்க பேக்கை ஒரு டீப் லேயராக போட்டுக்கோங்க. ப்ரஷ்ஷு இதெல்லாம் தேவைப்படாது நம்ம கைக்கு. உங்கள் கையை வச்சு நீங்கள் இல்லை டீப் லேயராக போட்டுக்கோங்க. இந்த
இந்த பேக்கை வந்து நல்லா தேய்ச்சி விடணும் அப்படின்னு நம்மளுக்கு அவசியமே கிடையாது. ஸோ வந்து நம்ம ஸ்க்ரப்பை நல்லா தேய்ச்சிட்டோம். ஸோ பேக்கை வந்து நல்லா டீப் லேயராக போட்டுவிட்டு நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் விட்டுருங்க. டீப்பாக ட்ரை ஆகணும். அது மட்டும்தான் ரொம்ப ரொம்ப மெயினு. பிகாஸ் வந்து நார்மலாக ஓரளவுக்கு ட்ரை ஆனதுக்கப்புறம் எடுத்துருவோம். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்காது, நம்மளுக்கு எஃபெக்டிவாக இருக்காது. ஸோ நான் இப்போ காட்டுற அளவுக்கு நல்லா ட்ரை பண்ணிவிடுங்க. இந்த அளவுக்கு நம்ம கையை பிடிச்சி இழுக்கிற அளவுக்கு நம்ம ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் நம்ம வாஷ் பண்ணிட்டு வரணும். நெக்ஸ்ட் வந்து நான் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். நான் கேமராவை கொஞ்சம் அந்த கை வச்சு மறைக்கிறதுனால துடைக்கும் போது கலர் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி தெரியுது உங்களுக்கு. எனக்கு ஒரு தடவை போடும்போதே எனக்கு நல்லா எஃபெக்டிவாக தான் தெரியும். நீங்கள் ஒவ்வொரு தடவையும் போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா, அதாவது வீக்லி ஒரு 2 times 3 times இந்த மாதிரி எஃபெக்டிவாக இருக்கிற இந்த பேக்கை போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா 1 monthலேயே உங்கள் ஸ்கின் வந்து நல்ல கலர் சேஞ்ச் ஆகும். நீங்களே பார்ப்பீங்க. இது வேறு எந்த சைட் எஃபெக்ட்டுமே கிடையாது, வராது. பிகாஸ் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். வேறு எதுவும் இதுக்காக நீங்கள் மெனக்கட தேவையே கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோ உங்களுக்காக காத்துட்ருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறொரு சூப்பர் வீடியோ நான் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் டாடா, பை பாய்.